எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்னென்னா, எப்போ ஏதாவது கண்ட்ரீஸில் வார் நடந்தாலும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும், கோல்டு சேஃப் ஹெவன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். ஆனால் இது உண்மை அப்படின்னா, இப்போ நடக்கிற வார், அமெரிக்காவுக்கும் ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்கு நடக்கிற வாரில், இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இது எதனால் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன். நான் சில ஆர்டிகல்ஸ் படித்தேன், அப்புறம் ஒரு புக்கு படித்து ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி தான் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, 1933ல் அமெரிக்காவில் ஒரு ரெசிஷன் மாதிரியான ஒரு டைம் வந்தப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா, எல்லா சிட்டிசனும் அவங்க கிட்ட இருக்க கோல்டை அவங்க கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 70% ஏதோ காசு கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னாங்க போல இருக்குது. அதே மாதிரி 1959ல் பாக்தாதில் ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை அந்த நாட்டில் வரும்போது, அந்த நாட்டை விட்டு எல்லோரும் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, ஏர்போர்ட்டில் யாரெல்லாம் என்னென்ன உடைமைகள் வச்சுருக்காங்கன்னு எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த கண்ட்ரி விட்டு தப்பிக்கும்போது கோல்டெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் 1951ல் கியூபாவில் ஒரு வேறு மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை வரும்போது, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் அதுவும் எல்லாமே கவர்மெண்ட்டு எடுத்துருச்சு. ஒரு பேங்க்கோ கோல்டோ ரியல் எஸ்டேட்டோ இந்த மாதிரியான நிச்சயமற்ற சூழ்நிலைகளில் மக்களுடைய கையை விட்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஈரான் வார் ஸ்டார்ட் ஆன உடனே கொஞ்ச நேரத்திலேயே எல்லா மக்களும் அவங்களுடைய காசை பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஏன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, அங்கே இன்டர்நெட் கொஞ்சம் நேரத்தில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் குண்டு வெடிக்குது. அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆகுது. இவங்க பரம்பரையாக சேர்த்து வச்சுருந்த காசு எல்லாம் எங்கே போகுது? இல்லை இவங்க கோல்டை வச்சுருந்தா அதை எடுத்துக்கின்னு எங்கன்னா நாட்டுக்கு தப்பிக்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா அதுவும் கஷ்டம். ஏன்னா உயிர் பிழைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் கிளம்புவாங்க. அப்போ ஒரு பெரிய பணக்காரன் நிறைய கோல்டு வச்சுருக்கிறான், அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான், இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் அவன் காசு வச்சுருக்கிறான்னு வச்சிங்களேன். அவன் அன்றைக்கி முந்தின நாள் வரைக்கும் மிகப்பெரிய பணக்காரன் இருந்தவன் அன்றைக்கி மறுநாளே அவன் தெருவுக்கு வந்துடுவான். அவங்ககிட்ட எல்லா காசும் போயிடும். இது முக்கியமாக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும்போது, போர் மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும்போது நடக்கிற ஒரு நார்மலான விஷயந்தான். உயிர் பயத்தால் அவங்க ஃபேமிலி அவங்களும் தப்பிச்சா போதும்னு வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவ்வளோ நாளாக அவங்க பரம்பரையாக சேர்த்து வச்சுருந்த காசு எல்லாம் ஒரே நாளில் காலி ஆகிடும். ஸோ இது ஈரானில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கு. என்னென்னா, அவங்க இந்த மாதிரி அந்த கண்ட்ரியோட அந்த கரன்சி கொலாப்ஸ் ஆகுது, கண்ட்ரியில் வார் நடக்குதுன்னும் போது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கொண்டு போய் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கூட உங்களுக்கு தேவை கிடையாது. அது நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு உயிர் தப்பிச்சு நீங்கள் போயிட்டீங்கன்னா, பிட்காயினில் ஏற்கனவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 12 ஃப்ரேசஸை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா அந்த மாதிரி ஒரு 12 ஃப்ரேசஸை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா போதும். அதை உங்கள்கிட்டேருந்து யாருமே எடுக்க முடியாது. கோல்டு மாதிரி உங்கள் ஏர்போர்ட்லேருந்து பிடுங்கிறதோ இல்லை பார்டர்லேருந்து பிடுங்கிறதோ எதுவுமே பண்ண முடியாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதில் அவங்கக்கிட்ட இருந்த காசை மொத்தம் போட்டு பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 12 ஃப்ரேசஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும், அந்த 12 ஃப்ரேஸை ஞாபகம் வச்சுருந்தா அதை ஓப்பன் பண்ணலாம். இட்ஸ் லைக் அ சாஃப்ட்வேர். இன்டர்நெட் தேவையில்லை. எஸ்எம்எஸ் மூலயமா நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் உங்களுடைய அக்கௌண்ட்டை. இல்லைனா அந்த ஒரு சாஃப்ட்வேரை க்ராக் பண்ணி உங்களால் அதை எடுத்துக்க முடியும். ஸோ பெருசாக உங்களுக்கு ஒரு எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்காது. ஒரு கவர்மெண்ட் ஒரு பேங்க்கை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியோ இல்லைனா செக்யூரிட்டிஸ் கோல்டை எடுக்கிற மாதிரியோ எதுவுமே, ரியல் எஸ்டேட்டு இந்த பில்டிங்ஸ் எல்லாம் போரில் வீணாக போகிறது இந்த மாதிரியெல்லாம் எந்த மாதிரியான விஷயங்களும் இல்லாமல், ஒன்றுமே கையில் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆகும்போது அந்த ஃப்ரேசஸை ஞாபகம் வச்சுருந்தாலும் ஒரு லேப்டாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே உங்களால் உங்களுடைய பிட்காயினை சேஃபாக வச்சுருக்க முடியும். அதை வேணுன்ற சமயத்தில் நீங்கள் விற்றுக்கவும் விற்றுக்கலாம்.
ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து இந்த பிட்காயினுடைய விலை வந்து வீழ்ச்சி அடையாமல் இருந்திருக்கு. ஆனால் கோல்டுடைய விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இது வந்து ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்ப நடக்கிற ஒரு சேஞ்ச். நம்ம வந்து கோல்டு வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது தப்பு கிடையாது. அதாவது நாளைக்கு ஏதாவது நடந்துடுமோ அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்ம ஒன்றுல இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி எமர்ஜென்சிக்கு எப்படியாவது தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பிட்காயினில் வந்து எந்த ரிஸ்க்கும் இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிட்காயினில் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. ஏன்னா எந்த விதமான ஒரு கவர்ன்டு பீப்புளும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல. அது வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. நான் போய் நீங்கள் உங்கள் பிட்காயினில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்குது பல்வேறு நாடுகளில். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி நான் ஜேம்ஸ் ஆல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பற்றி படிச்சுட்டு இருந்தேன் இந்த டூல்ஸ் ஆஃப் டைட்டன் அப்படின்ற புக்கில். இவர் தான் அவர் ஜேம்ஸ் ஆல்ச்சர். இவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அந்த ஆர்டிக்கலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன அத்தனை இன்ஃபர்மேஷனும் அந்த ஆர்டிக்கல்லேருந்து தான் நான் படித்தேன். இவர் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டரு, அதுக்கப்புறமா ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய டேலண்டான ஒரு பர்சன். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஆர்டிக்கல்லேருந்து தான் நான் சொன்னேன். இவர் சொல்கிறது வந்து நம்பகத்தன்மையோடு இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பிட்காயின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பிட்காயினில் போய் நீங்கள் நாளைக்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இன்றைக்கி வந்து $64,000 இருக்குது ஒரு பிட்காயின்னா, மறுநாளே $2,000 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உயிர் தப்பிச்சா போதும் கிளம்பும்போது ஏதாவது நம்ம கிட்ட இருக்கிறத ஒரு இடத்துல சேஃபாக செக்யூராக ஒரு இடத்துல மூவ் பண்ணணும்னு நினைக்கும்போது இது நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி.